ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சக்திக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. சக்தியோட அம்மாவும் அப்பாவும் இது மாதிரி நீ கண்டிப்பாக வேலையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக வாழணும், வேலைன்னு தப்பானவன் இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அதாவது வேலைனை வந்துட்டு ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் வேலைனை வந்துட்டு விட்டுட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்னடா இது பூசி முழுகுது, வேலைன்ட்ட மனைவிங்குது, இப்படி ஆசை காட்டு மோசம் செய்யறியேமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அந்த பிஞ்சு மனசில் இப்படி நஞ்ச விதைக்கிறியேம்மா, ஏமா இப்படி ஒரு மோசத்தை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் வேலை ஹாப்பியோடு வந்துட்டு சக்தி வா போகலாம், சக்தி வா போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போ சொல்கிறாங்க நான் எப்பொழுதும் நல்லவன் தான், இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையால் தெரிஞ்சிருக்கு, அது வரை சந்தோஷம், ஆனால் அந்த சூழ்நிலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பலன்ட்டாரு. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மைதாங்க, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒருவேளை துக்கமாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது மாதிரி பண்ணாதீங்க, யாரும் மேலோட்டமாக போயிடுங்க, அதுதான் லைஃப்பில் நல்லதுங்க. எங்கள் அப்பா கால் பண்ணி கூப்பிட்டாரு, நான் சக்தியை கேட்டு முடிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்னு மொத்த குடும்பமும் பூரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிற டைமில் சிக்கல் சிவபதியாக வந்துட்டாரு. ஏன்னா அவர் வந்துட்டு பூசாரி சொல்லிட்டாரு, உனக்கு நீ முன்னேறணும்னா சக்தி உன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. வீட்டு வாசலில் வந்து நின்று சக்தி வாமருமகளை கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. கிளம்பலான்னு சொன்னேனே வாங்க சம்மந்தி சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. சாப்பாடெலாம் வேணாங்க, ஒரு ஸ்வீட்டாக சாப்பிட்டு போகலாம் வாங்க, இன்னொரு நாள் விருந்தே சாப்பிட்லாம், நீங்கள் வந்து மீனாவில் நாளைக்கே கூப்பிட்டு போங்கன்ட்டாரு. மீனாவில் ரொம்ப நாளாக காணலையே, அதனால் நிம்மதியாக இருந்தால் நம்ம சேரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்